இந்த வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. நம்ம பனமரத்து பிரியாணி கடை வந்து 3வது தலைமுறை. எங்கள் தாத்தா காலத்தில் வந்து இந்த கடையை ஆரம்பித்தது. எங்கள் தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் இப்போ நான், அடுத்து 4வது தலைமுறை வந்து என் மகன் வந்திருக்காப்புல. பனமரத்து பிரியாணி கடைன்னு ஏன் சொல்லிட்டாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்குது. அதை வச்சு தான் எல்லாருக்குமே தெரியும். திருச்சியிலேருந்து வர்றீங்கன்னா அந்த பிரிட்ஜை விட்டு இறங்குனதுமே ஒரு சர்ச்சை தெரியும். சர்ச்சை ஒட்டி ஒரு காம்பவுண்டை ஒட்டி உள்ளே வாங்க. முன்னாடி ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு பனைமரம் இருக்கும். பனைமரம் பக்கத்தில் உள்ள கடை நம்ம கடை வீடு மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 படி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு 3 கிலோ கறி எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு உண்டான மசாலா எடுத்து வச்சுருந்தோம். அது வந்து ஏலக்காய் 10 கிராமு, ஜாதிக்காய் 10 கிராமு, சுருள்பட்டை ஒரு 20 கிராமு, சோம்பு ஒரு 30 கிராமு, மிளகுத்தூள் ஒரு 10 கிராம். இது வந்து ஒவ்வொரு படிக்கு, அப்போ நம்ம 3 படிக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் தான் சார் இருக்கும். எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் இருக்கும். பிரியாணி போடுறதுக்கு நமக்கு டால்டாவும் எண்ணெய் 3 படிக்கு வந்து 600 எண்ணெய், 600 டால்டா ஊற்றி கிண்டியாச்சு. இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருந்தோம். ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பு இது எல்லாம் அரைச்ச ஒன்றும். அதுக்கப்புறம் சோம்பு, சுருள்பட்டை, நயம் சுருள்பட்டை, அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி, மசால் எல்லாமே போட்டு கிண்டிட்டாரு. பிரியாணி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணது காமிச்சது. எல்லா மசாலும் போட்டு கிண்டிட்டாரு. கிண்டிட்டு அதில் வந்து வெங்காயம், சீரகப்பொடி, இது வந்து எல்லாமே வந்து எங்கள் வீட்டு ப்ரிப்பேரஸ். இந்த மசால் ஃபுல்லாக வந்து வாங்குறது மசாலா வெளியே வாங்கினாலும் ரெடி பண்ணுறது, இந்த மசாலா ரெடி பண்ணுறது எங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு வர்றது. வெங்காயம் 300 கிராம் போட்டிருக்கோம். தக்காளி ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கோம். அதில் மதுரையில் ஃபுல்லாகவே இப்படி தான் சார். மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலும் நாங்கள் வந்து எலும்போடு இருக்காது. எலும்பில்லாத கறி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புதினா 2 பங்கும், மல்லி 1 பங்கும் இதில் போடுறோம். தயிர் இது எல்லாம் ஊற்றி கிண்டிட்டு, அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு படிக்கு 100 கிராம், பூடு 50 கிராம். அப்போ ஒரு 3 படிங்கும்போது 300 கிராம் இஞ்சியும் 150 கிராம் பூடு செஞ்சு நம்ம அறவே செஞ்சு பண்ணியிருக்கோம். அதை போட்டிருக்கோம். தேவையான மல்லிப்பொடி, மிளகா பொடியும் போட்டிருக்கோம். நம்ம இந்த மல்லிப்பொடி, மிளகா பொடி வந்து கலர் வர்றதுக்கும் நல்லா இதாக இருக்கும். போட்டு இதுக்கு உண்டான ஒரு 3 படி பிரியாணி போடுறதுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி, அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காரு.
இப்போ நம்ம இதில் போட வேண்டியது அரிசி மட்டும் தான் போட வேண்டியது. இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து கொதி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து அரிசி கழுவி வந்துருச்சு. இந்த அரிசி நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருந்தோம். ஊற போட்ட அரிசி வடிகட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி போடுறோம் பிரியாணியில். நம்ம இப்போ இதில் உப்பு போட்டோம் பார்த்தீங்களா? உப்பு போட்டது வந்து ஒரு படிக்கு வந்து 50 கிராம் உப்பு. அப்போ நம்ம 3 படிக்கு 150 கிராம் உப்பு போட்டிருக்கோம் இதில். இப்போ வந்து பிரியாணி ஃபுல்லாக வெந்துருச்சு. நமக்கு அரிசி ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ அரிசி தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். நெருப்பு கீழே நெருப்பு இருக்காது. இப்போ இருக்கிறது மேலே உள்ள தம் மட்டும்தான். கீழே நெருப்பு இருந்தால் நமக்கு கீழே அந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கங்கு பார்த்தீங்கன்னா அடி தக நல்லா வெந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம நெருப்பு போட்டாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷம் இது வந்து அப்படியே தம்மில் இருக்கணும். இருந்ததை இப்போ தண்ணியாக இருந்தது எல்லாமே மாறி ஃபுல்லாக ட்ரையாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவுடரும் வெளி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. எல்லாமே வந்து நேச்சர் உள்ளது. ஏலக்காய்னாலும் மசாலானாலும் மிளகாப்பொடினாலும் மல்லிப்பொடினாலும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இங்கே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணது தான். இப்போ இந்த மிச்சத்தில் இந்த கலர் பிரியாணிக்காண்டி வந்து புஷ் பவுடர் கலக்கிறது, இந்த கலர் மாற்றுறது அதுக்கு இங்கே வேலையே கிடையாது. என்ன நேச்சர் அதுலேருந்து என்ன பட்டை சோம்பு போட்டு வருதோ அதான் கலர் நமக்கு. அப்பாவுக்கு வயசு ஒரு 75. இவ்வளோ வருஷமாக கடையை வந்து எப்படி நடத்தணும் எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அவருடைய கைவண்ணத்தில் இன்றைக்கி பிரியாணி ஒரு மாதிரி இருக்குது. gama 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 வாசம் வர